எல்லோருக்கும் வணக்கம். பஹரைன் மாலுக்குள்ளாடி ஆல்ரெடி நம்ம வந்துட்டோம். நான் வந்து 2 வீடியோ போட்டிருக்கேன்னா, அதுக்கு தொடர்ச்சி தான் இது. நான் 8 நிமிஷமாட்டு நான் 2 போட்டிருந்தேன். ஏன்னா ரொம்ப பெருசா இருந்தாச்சுன்னா, பார்க்குறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்ல. அதனால சின்ன சின்னதாட்டே போட்டிருக்கேன் நான். இது இப்போ ரமதான் டைம்ல, அதனால ஃபுல்லா இந்த மாரி ரமதான் நெறைய டெக்கரேஷன் வச்சிருந்தாங்க. இதெல்லாம் எப்படின்னா, இது வந்து ஆக்சுவலா பழைய காலத்தில இருக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருந்தாங்க. கீழ உட்காந்துருக்கும்போது, அதில கை வைக்கக்கூட அழகாட்டு ஸ்டாண்ட் இருந்துச்சுது. அப்புறம் அந்த பஹூர் விசிறி இருக்குல்ல, அதெல்லாம் கூட இருந்துச்சுது. இது ரமதான் டைம்ல, அதனால அதே மாரி அழகாட்டு ரமதானுக்குன்னு டெக்கரேஷன் பண்ணிட்டு, இது ரமதான் கரீம் அப்படின்ட்டு அழகா வச்சிருந்தது அதில. இதெல்லாமே வந்து பழைய காலத்தில உள்ள கார் இருக்குல்ல, இந்த மோட்டார் பைக்கு இதெல்லாமே அவங்க வந்து அழகாட்டு வச்சுருக்காங்க. ஷோபீஸ் மாரி அழகாட்டு வச்சுருக்காங்க. நான் ஆக்சுவலி 2 வாரத்துக்கு முன்னாடியே நான் வந்து இது போட்டிருந்துருக்கணும். இங்கே கொஞ்சம் ப்ராப்ளம் ஆச்சுல்ல, அதனால் எனக்கு போட முடியலை. சரி இனி 1 வாரத்தில் இனி ரமதான் நமக்கு வருது, ரமதான் முடிஞ்சு இனி ஈத் வரும்ல, அதனால் போட்டுடலாம் அப்படின்ட்டு நான் வந்து போட்டுட்டேன். இது வந்து அரப் கண்ட்ரில, அதனால் திரும்புகிற இடம் எல்லாமே பெர்ஃப்யூம் கடையாக தான் இருக்கும். நான் இதை கரெக்டாட்டு அந்த நோன்பு திறக்கிற டைம் நான் இங்கே வந்தேன்னா, அந்த இஃப்தார் அந்த டைம், அதனால் இந்த கடையெல்லாம் பூட்டி இருந்துச்சுது. இது ஆக்சுவலாட்டு இந்த கல்யாணத்துக்கெலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி ட்ரெஸ் நல்லா கிராண்டாக இருந்துச்சுது. அது கண்ணாடி வழியாக தான் பார்த்தேன். நான் டைரெக்டாக பார்க்கும்போது அழகாக இருக்குது. நான் இந்த மொபைலை எடுக்கும்போது அது கொஞ்சம் கிளார் அடித்ததுனால ரொம்ப அப்படி கிளியராட்டு இல்லை. இதுலேயுமே ரமதான் கரீம்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? நல்ல சேல் இப்போ. ரமதானுக்காக நல்ல சேல் இருக்குது. இது வந்து ஹோம் பாக்ஸு. ஹோம் பாக்ஸ் நம்ம ஊரில் ஹோம் சென்டர் இருக்குல்ல, அது மாதிரி தான் இதுவும். ஆக்சுவலாக இங்கேயுமே ஹோம் சென்டர்னும் அதுவும் உண்டு. இது வந்து ஹோம் பாக்ஸு. ஹோம் பாக்ஸ், ஹோம் சென்டர் அப்படின்னு 2 கடை இங்கே உண்டு. இந்த கடை வந்து சொல்ல போயாச்சுன்னா இந்த ஹோம் சென்டர் மாதிரி தான் இருக்கும். ஃபர்னிச்சர், இனிமேல் பாத்திரம், ஷோபீஸ் ஐட்டம்ஸ் அப்படி நிறைய இருக்கும். இது வந்து நமக்கு அந்த டைனிங் டேபிள் இருக்குல்ல, அதில் நம்ம என்னெல்லாம் வைக்கணும், எப்படி வைக்கணும் அப்படின்ட்டு அழகாக வந்து செட் பண்ணியே அப்படியே வச்சுருப்பாங்க. நமக்கு இது பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். இங்கே உள்ளவங்க எல்லாருமே நல்லா இந்த மாதிரி டெக்கரேஷன் ஐட்டம்ஸ்லாம் வீட்டில் வந்து நல்லா வாங்கி வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாமே அவங்க வீட்டில் வந்து ரொம்ப அப்படி அழகாட்டு அலங்காரம் பண்ணி வச்சுருப்பாங்க. இது வந்து இந்த பூ இருக்குல்ல, அதை வந்து ட்ரை ஆக்கிட்டு அதில் வந்து சென்ட் போட்டு வச்சுருப்பாங்க. அது நம்ம வீட்டுக்குள்ளலாம் நம்ம ஏதாவது ஒரு பவுல்லலாம் போட்டு வச்சாச்சுன்னா நல்ல வாசனையாட்டு இருக்கும். நான் ஆக்சுவலி அது வந்து நான் நம்ம வீட்டிலலாம் அதை நான் போட்டு வைப்பேன்னா, இது ஆக்சுவலாக நம்ம மங்கி கண்ணு மூடிட்டு, வாய் மூடிட்டு, காது மூடிட்டுன்னு ஒரு பொம்மை செட்டாக நம்ம பார்ப்போம்ல, சேம் அதே மாதிரி இது கன்னத்தில் கை வச்சுட்டு சோகமாக இருக்கிற மாதிரி. எனக்கு இதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போயிட்டுது. இதுக்கு ரேட்டுன்னு பார்த்தாச்சுன்னா 4 தினார் 900 ஃபில்ஸ். 4 தினார் 900 ஃபில்ஸ்னால் இப்போ ரவுண்டாக ஒரு 1000 ருபீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நம்ம ஒரு மணிக்கு. இது வந்து கேண்டில் உள்ளாடி வைப்பாங்கள்ல அந்த இது. இது வந்து மார்பிளில் செய்த இந்த யானைக்குட்டி, குதிரை அதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலி எனக்கு இந்த அம்மா, குழந்தை அந்த மாதிரிலாம் எனக்கு இந்த மாதிரி யானைக்குட்டி, சிங்கக்குட்டி இருக்குல்ல, எனக்கு அந்த மாதிரி உள்ள ஸ்டாச்சூஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலி அதெல்லாம் வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லது. இதுவுமே வந்து மார்பிளில் செய்தது தான். இந்த யானை வந்து ஒரு மாதிரி அந்த ட்ரையாங்கிள் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல, அந்த மாதிரி அழகாக கட் கொடுத்து வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி வந்தது இந்த கேண்டில் வாங்கிறதுக்கு தான் வந்தது. சரி சும்மா இந்த மாதிரி மால்லலாம் வந்தாச்சுன்னா அந்த கடையெல்லாம் சுற்றி பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஆக்சுவலாக டைம் பாஸ் பண்ணுறதுக்கே நான் சில நேரங்கள்லாம் சும்மா இங்கே அப்படி சுற்றி பார்த்துட்டு போகிறது. இந்த பூ எல்லாமே பார்க்குறதுக்கு நேச்சுரலாட்டு இருக்கும். ஆக்சுவலி நேச்சுரல் பூ இருக்குல்ல, அதே மாதிரி தான் இதை செய்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த பூவுமே நீங்கள் நேச்சுரலாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தான் இதை வந்து பண்ணுறாங்க. இது ஆக்சுவலி எல்லாமே வந்து துணி தான். துணி ஆக்சுவலி ஒரு மாதிரி பிளாஸ்டிக், தின் பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. எனக்கு இது லில்லி இருக்குல்ல, இது ஆக்சுவலி நமக்கு அடிக்கடி இதில் நம்ம வீட்டில் வந்து கொஞ்சம் பொடியெல்லாம் பிடிச்சிச்சு அப்படின்னா, அது ஆக்சுவலி ஏதாவது சோப் பவுடர்லலாம் நம்ம டிப் பண்ணி நல்லா அதை வாஷ் பண்ணி எடுக்கணும். அடிக்கடி நம்ம வீடுகளில் வந்து நல்ல தூசியெல்லாம் பிடிக்கும் இந்த இது.
புதுசில் நல்லா அழகாக இருக்கும். எங்கள் வீட்டில் அப்படி தான். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி நிறைய பூ வாங்கி வீட்டில் ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருப்பேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் பொடியாட்ட ஆயிட்டுது. இது வந்து இந்த கடைக்குன்ட்டு புதுசாக வந்த ஐட்டம். வெளியே ஃபுல்லாக உட்டு, உள்ளாடி வந்து செராமிக் இருக்குல்ல அது. ஐ ஆம் நியூ இப்படின்னு அழகாக இருக்குல்ல. இங்கே அது புதுசாக வந்திருக்கனால ஐ ஆம் நியூன்ட்டு அழகாக வச்சுருக்காங்க. எனக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சி போச்சுது. இது வந்து நம்ம மசாலாலாம் போட்டு வைப்போம்ல அந்த மாதிரி. இது எல்லாமே நம்ம ஊர்லேருந்து இங்கே வந்திருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் தான். இது ஃபுல்லாகவே இது ஆக்சுவலாக 4 தினார் 500 ஃபில்ஸுக்குள்ளது, 2 தினார் 300 ஃபில்ஸ். அதாவது 1000 ருபீஸ்க்குள்ளது 500 ருபீஸு. நேர் பாதிக்கு தான். இது எல்லாமே நம்ம கிரில் பண்ணுவாங்கள்ல, அதுக்கெலாம் இதை யூஸ் பண்ணலாம். அந்த சிக்கன்லாம் கிரில் பண்ணுவாங்கள்ல, ஈவன் ப்ரெட்டு கூட நம்ம வந்து சாண்ட்விச் இருக்குல்ல, அதை கூட அதில் டோஸ்ட் பண்ணியாச்சுன்னா அழகாக லைன் போட்டு வரும். இது எல்லாமே இது வந்து ஆக்சுவலி நம்ம பால்லாம் காய்க்கிறதுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே நம்ம ஊர்லேருந்து வந்தது தான். இங்கே வந்து அயன் இருக்குல்ல, இரும்பு கடாய் இருக்குல்ல அது. நம்ம ஊரில் இது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். நம்ம ஊரில் இங்கே வருதில்ல, அதனால் இது கொஞ்சம் காஸ்ட்லியாட்டு இருக்கும். நான் சில டைம் இங்கே இந்த மாதிரி இது வாங்குவேன். இதெல்லாம் கொஞ்சம் வெயிட் இருக்கும்ல. ஏன்னா இப்போ நம்ம ஊர்லேருந்து கொண்டு வரும்போதே வெயிட்டாக இருக்கும்ல, அதுக்கு இங்கே தேவைக்கு இது வந்து 1 தினார் 200 ஃபில்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. ஆக்சுவலாக 3 தினார் 2 தினார் 300 ஃபில்ஸுக்குள்ளே நேர பாதியாட்டு போட்டிருக்காங்க. அதனால் எப்பாச்சும் தேவைன்னா இங்கே நான் வாங்கிக்குவேன் இந்த மாதிரி. இதெல்லாம் என்னென்னா கட்டன் கிளாத்து. எங்கள் வீட்டில் முந்தி எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, அம்மா அழகாக துணியெல்லாம் தைப்பாங்கல்ல, அம்மா அழகாட்டு கட்டன்லாம் அம்மாவே தைச்சி தான் போடுவாங்க. ஆனால் இப்போ வந்து ரெடிமேடாக இந்த மாதிரி அதில் நிறைய அந்த ரிங்கெல்லாம் அப்படி மாட்டியே ஃபிக்ஸ் பண்ணி அழகாக கிடைக்கல ஸ்டீலில். இது வந்து நமக்கு அந்த சோஃபாலாம் அது ஹாலில் போடுறது அந்த இது. அப்புறம் இதெல்லாம் என்னென்னா நமக்கு ட்ரெஸ்ஸில் வந்து ஒரு மாதிரி எலும்பி எலும்பி இருக்கும்ல சிலப்போ அந்த டிஷர்ட்லலாம், அதெல்லாம் அப்படி ரோல் பண்ணி விடுறதுக்கு. இது வந்து நம்ம டிவி ஸ்டாண்ட்லலாம் டஸ்ட்டெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்குன்னு வச்சுருக்காங்க. இது வந்து சேர் இருக்குல்ல, அதுக்கு கவர். இந்த மாதிரி மாடலில் உள்ள சேருக்கு சோஃபா கவர் அப்படியுமே நிறையா இருக்குது. இது வந்து குஷன். குஷன் இதுக்கு ரேட்டை பார்த்தாச்சுன்னா தான் இது வந்து 6 தினார் 500 ஃபில்ஸ். 6 தினார் 500 ஃபில்ஸ்னால் 1500 ருபீஸ் வரும். ஒரு குஷனே 1500 ருபீஸ். நம்ம ஊரில் தெரியலை சேம் 1000 ஒரு இது 1500 ருபீஸ் இருக்குமான்ட்டு. இருக்கும். நல்லா இருந்துச்சு. இதுக்கு மெட்டீரியலுமே நல்லா காட்டன். இந்த எம்ப்ராய்டரி இருக்குல்ல, இது ஃபுல்லாக அழகாக போட்டு ரொம்ப அழகாக. இது வந்து 7 தினார் 500 ஃபில்ஸு அப்படின்னா இதெல்லாமே வந்து ஒரு 2000 ருபீஸ் கிட்டே வந்துடும். 1800 அந்த ரேட்டுக்கெலாம் வந்துடும். முந்தியெல்லாம் எங்கள் அம்மா வந்து இந்த தலாணி உரம் இருக்குல்ல, அதிலலாம் அழகாக எம்ப்ராய்டரி போடுவாங்க. ரோஜாப்பூ மாதிரி இலை மாதிரி அழகாக படம் வரைஞ்சே சூப்பராக போடுவாங்க. எங்கள் ஆச்சி கூட படம் வரைஞ்சி கொடுப்பாங்க. ஆச்சியும் அழகாக போடுவாங்க. இது எல்லாமே நம்ம ஊரில் உள்ள வாட்சு. இன்னுமே வேறு வாட்செல்லாம் இருக்குது. நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோவில் இந்த மாதிரி கம்மல் இதெல்லாம் காட்டினேன்ல, இது ஆக்சுவலி அந்த சென்ட்ரல் பாயிண்ட்லேயே இது ஒரு செக்ஷன். இது ஒவ்வொரு இடத்துலையும் நிறைய லைஃப் ஸ்டைல், அப்புறம் ஸ்ப்ளாஷ், இந்த மாதிரி மேக்ஸ் அதெல்லாமே இருக்குதுல்ல. இது வந்து ஸ்ப்ளாஷில் உள்ளதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த பெரிய அந்த மால்லையே அந்த ஒரு பெரிய சென்ட்ரல் பாயிண்ட்னு சொல்கிறதுலே எல்லாமே மொத்தமாக சேர்த்துருக்கும். நமக்கு கவுண்டரும் ஒரே கவுண்டராக தான் இருக்கும். ஆனால் எல்லா கடையும் சேர்ந்து ஒரே இதில் இருக்கும். இந்த கிளிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதாவது ஒவ்வொன்றுமே அந்த யூனிக்காட்டே இருந்துச்சு. ஒன்று ஒரே மாதிரியே இல்லை. நான் ஆக்சுவலி அந்த கிளிப்பெல்லாம் வைக்க மாட்டேன். சும்மா பின்னல் தான் போட்டு போடுறது. இந்த கம்மலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரொம்ப அழகாட்டு இருந்துச்சு. எல்லாமே பார்க்குறதுக்கு நமக்கு ஆசையாக இருக்கும். எவ்வளோ தான் வாங்கி வைக்கிறது இல்லை. இதுவுமே இந்த மாதிரி நல்ல அழகாட்டு பூவாட்டு ஒரு பிளாஸ்டிக் தான் இது. ஆக்சுவலி எனக்கு போனால் நான் இதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும். சும்மா அப்படியே ரசித்து பார்த்துட்டு வருவேன். ஒவ்வொன்றா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதனால். இந்த குட்டி குட்டி கம்மல்லாம் நிறைய நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சாச்சுன்னா சின்ன பிள்ளைங்க இருக்கவங்களுக்கெல்லாம் குட்டி குட்டியாக அப்பப்போ போட்டுக்கலாம். செகண்ட் ஸ்டாண்டர்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் கூட போட்டுக்கலாம்.
உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய ஆஃபர் இருக்குது. பஹ்ரைனில் உள்ளவங்களா இருந்தீங்கன்னா போய் பாருங்கள். ஏதாவது உங்களுக்கு வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இந்த கம்மல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ரிங் மாதிரி இருக்குது. அதுக்குள்ளாடி ஒரு சின்ன பேர்ல். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இதுவுமே நல்லா கலர் கலராட்டு கிளிப் இருக்குல்ல அந்த மாதிரி. இது வந்து எல்லாமே செட்டாக ஒரே மாதிரி இந்த நெக்லஸ் அதில் ஒரு பூ ஷேப்பில், அப்புறம் இது வந்து இந்த வளையல் இருக்குல்ல அது நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருந்துச்சு. இதெல்லாம் சின்னதாக கையில் பர்ஸ் வச்சுருப்போம்ல அந்த மாதிரி. இந்த மாதிரி இப்போ கிஃப்ட் ஐட்டம்ஸும் இந்த மாதிரி மொத்தமாக இந்த மாதிரி ஒரு இடத்துல வச்சுருக்காங்க. இதெல்லாமே இப்போ ரமதானுக்குன்னு கொடுக்கறதுக்கு கிஃப்ட்டு, பெர்ஃப்யூம், இனிமேல் மேக்கப் செட்டு, இன்னும் வேறையும் நிறைய அதில் இருக்குது. யாருக்காச்சும் நம்ம கிஃப்டெல்லாம் கொடுக்கணுன்னா இந்த மாதிரி வாங்கிக்கலாம். இதுவுமே வெளியே வரும்போது இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட்டு ரமதான் ஸ்பெஷல்னும் நிறைய அப்படி வச்சுருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா இங்கே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னும் பார்த்துக்கிட்டிங்கல்ல. வேறு இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.